இதுதான் மோட்டோவோட H50 Neo அண்டர் 25,000 செக்மெண்ட்ல இப்படிலாமாடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்படிமாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மேட்டர்ஸ் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த மேட்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. இது எல்லாமே ஓனா வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இப்போ அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமான காக்கி கலர் பாக்ஸ் தான். இதுல சென்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கு. மற்றபடி இந்த போனோட கேஸோட குவாலிட்டி ரொம்பவே பிரீமியமா இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா சிம் இஜெக்டர் பின்னு, டைப் சி டு டைப் சி கேபிள், 68 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லயே இருக்கு. சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே காமனான விஷயம். இப்போ அப்படியே இந்த போனோட டிசைன் பக்கம் வந்தோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்பவே குட்டியா காம்பாக்டா கிடைக்கிற போன்னா இந்த போன் தான். இது பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இதோட வெயிட்டுமே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 4 டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது வீகன் லெதர் ஃபினிஷ்கான வேரியன்ட். இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சாலிடா இருக்கு. இங்க பில்ட் குவாலிட்டியை பத்தி பேசும்போது இங்க IP68 கான ரேட்டிங் வந்து ஓவரால் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு சொதப்பல் என்னன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கான ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் அவுட்டேட்டடா ஃபீல் ஆச்சு. இப்போ டிசைன்ல இருந்து டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா இங்க 6.4 இன்ச் கான 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு POLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் இருக்கிறதுனால யூடியூப்ல உங்களுக்கு 4K HDRல வீடியோ பிளேபேக் பண்ணும்போதும் மேஜரான இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணல. நார்மல் 4K வீடியோ ரன் பண்ணும்போதும் கிறிஸ்பா டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த போன்ல பீக் பிரைட்னஸ் சொன்னோம்னா இங்க 2800 நிட்ஸ் வரையும் கிளைம் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ் கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க LTPO பேனல் அப்படின்றதுனால உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்ல மாறும். 25,000 கீழ LTPO பேனல் எப்படா கொடுத்தீங்கன்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. டிஸ்ப்ளேவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே. ஆனா இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 6.6 lakhs வரையுமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க தெர்மல் த்ராட்லிங் வரும்போது எனக்கு வெறும் 73% கான ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த ப்ராசஸர் இந்த போனுக்கு ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தெரியல என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ல. இது மட்டும் கிடையாது, 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல எனக்கு வெறும் 75% இருந்து 99% வரையுமான ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு. அதுவுமே இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட 60 FPS ல ப்ளே பண்ண முடியும். நான் இனிஷியலா செக் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. உங்களுக்கு COD பொறுத்த வரைக்கும் உங்களால 90 FPS வரையும் புஷ் பண்ண முடியும். இதை இன்னும் டீப்பா உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூல கவர் பண்றேன். இன்னும் இன்டெப்தா இதோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இதோட ஹீட்டிங் எப்படி இருக்கு, இதோட ஃப்ரேம் ரேட் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூல கவர் பண்றேன். நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்றத பொறுத்து. அப்புறம் இந்த போன்ல ஒரு முக்கியமான விஷயம், இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி 25,000 கீழ தரமா பண்ணிருக்காங்க. ZNS Proல தான் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா அதோட இதுல இன்னுமே பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி கிடைச்சிருக்கு. சரி, இந்த போனோட நெட்வொர்க் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 16 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வைஃபையோட 6E இருக்கு. ப்ளூடூத்ல 5.2 தான் இவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எக்ஸாக்ட்டா என்னன்றது இன்னைக்கு டேட் வரைக்கும் தெரியல. மத்தபடி உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டா பண்ண முடியும். அப்புறம் இந்த போன்ல ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் சைஸ் தான் இருக்கு. இங்க LPDDR4X கான ரேமும் UFSல 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல இந்த பிரைசிங்கை கன்சிடர் பண்ணும்போது. அப்புறம் இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்டும் நல்லா வேலை செஞ்சுச்சு. ஃபேஸ் அன்லாக்கோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க பாட்டம்ல உங்களுக்கு டுவல் சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. என்ன உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 8GB 256GB வேரியன்ட்னால அதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போனோட பேட்டரி பக்கம் வந்தோம்னா இங்க 4310 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 47 நிமிஷம் வரையும் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த போன்ல ஸ்கிரீன் ஆன் டைம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா எனக்கு படல. இத ஃபுல் ரிவ்யூல நான் டீடைலா கவர் பண்றேன். அப்புறம் இந்த போன்ல கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பின்னாடி மொத்தமா 3 கேமரா கொடுத்திருக்காங்க. மூணுமே தரமான கேமராஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சார் இங்க சோனியோட லிட்டியா 700C சென்சார். இங்க செகண்டா இருக்கிறது 13 MB கான அல்ட்ரா வைட் சென்சார். இங்க மூணாவதா இருக்கிறது டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க 3Xல உங்களுக்கு அசால்ட்டா பூகா எஃபெக்ட்லாம் போட்டோஸ் எடுக்க முடியும். இந்த 3 கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சிறப்பாவே இருந்துச்சு. இன்னுமே டீடைலா உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூல கவர் பண்றேன். இப்போதைக்கு இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. மத்தபடி இங்க ஃப்ரண்ட் கேமரா பக்கம் வரும்போது உங்களுக்கு 32 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இங்க வீடியோ சைட் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி எல்லாத்துலயுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்கு. இந்த பட்ஜெட்ல இது ரொம்பவே சாலிடான ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, கேமரால ஓகே. இங்க சாஃப்ட்வேர்ல இன்னொரு ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க 5 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா மோட்டோவோட ட்ராக் ரெக்கார்டு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. பார்க்கலாம்
அந்த ப்ராமிஸ் எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுத்துறாங்க இல்ல அப்படியே டீல்ல வர்றாங்களான்றத. சரி, ஃபைனலா அந்த போனோட பிரைசிங்னு வரும்போது இங்க ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இங்க 24,000 ரூபாய்க்கு இந்த போனை பிரைஸ் பண்ணிருக்காங்க. சில கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 23,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து 26ஆம் தேதி உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ வேணுமா வேணாமா, இதுல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் நான் உங்களை அங்க வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பை.